இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷனை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ மற்ற இருக்கிற மிச்ச ஆப்ஷன்ஸை பார்ப்போம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் இருக்கிற ஃபேன் வைண்டிங் டேட்டா இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணும்போது ஃபேன் பேசிக்காக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஃபேன்ஸு ஓரியன்ட் ஃபேன், கிராம்ப்டன், உஷா, கேத்தான் இந்த மாதிரி ஃபேனுக்கான சைஸு, கோர் சைஸு, காயில் சைஸு, இதுக்கு எவ்வளோ வைண்டிங் பண்ணணும் அப்படின்றக்கான பேசிக் டீட்டெயில் இதில் இருக்குது. இதில் காயிலோட கேஜு கூட இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபேனுக்கு நம்மளால் வைண்டிங் பண்ண முடியும். அடுத்து பேரிங் நம்பர்ஸ். இந்த பேரிங் நம்பர்ஸ் பார்த்திங்களன்னா இங்கே டாப்பில் பாருங்கள் 6000 இருக்கா. இது 6000 சீரீஸில் ஆரம்பிக்கிற எல்லா பேரிங்கோட சைஸும் ஐடி, ஓடி ரெண்டுமே இருக்குது. ஐடின்னா இன்னர் டயாமீட்டர், அதுதான் பேரிங்க்கு உள்ளே இருக்கிற ஷாஃப்டோட சைஸு. அவுட்டர் டயாமீட்டர்னால் நம்ம அவுட்டரில் அதாவது டோரில் அடிப்போம்ல அந்த சைஸு, அதாவது பேரிங்கோட வெளி சைஸு, அதாவது வெளிப்பக்கமாக இருக்கிற சைஸு. ஐடின்னா உள்பக்கமாக இருக்கிற சைஸு. வித்து இதை யூஸ் பண்ணி பேரிங் நம்ம உடஞ்சி போனாலும் நம்ம அதனுடைய சைஸை கண்டுபிடிக்க முடியும். அதாவது அதில் இருக்கிற பால்ஸ் தனியாக கோனெல்லாம் தனியாக வந்துட்டானோ வெர்னியர் யூஸ் பண்ணி அது என்ன நம்பர்னு நம்மளால் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பேரிங்கோட சைஸோட நம்பருமே இருக்குது. 6000, 6200, 6300 சீரீஸில் இருக்கிற எல்லா பேரிங் நம்பர். அதுக்கப்புறம் சின்ன பேரிங், அதாவது நம்ம ஆங்கிள் கிரைண்டர்லாம் வரும்ல அதிலையே இருக்கிற பேரிங்கோட சைஸும் இதில் எல்லாமே இன்ச்சஸ்லேயும் இருக்குது, நம்மளுக்கு எம்எம்லேயே கொடுத்துருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்மளால் பேரிங் சைஸ் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இருக்கிற ஆப்ஷன் எஸ்டபிள்யூஜி சார்ட்டுனா நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணுறோம். அதில் நம்ம கேஜி சொல்லியிருக்குல்ல அந்த கேஜில் அந்த மேலே இருக்கிற எனாமலோடு சேர்த்தா எவ்வளோ இருக்கும், எனாமல் இல்லாமல் எவ்வளோ இருக்குன்ற ஒரு லிஸ்ட்டை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கும். 43ஆம் நம்பர்லேருந்து 8ஆம் நம்பர் கேஜி வரைக்குமான ஒயருக்கான எல்லா சைஸும் இதில் இருக்குது. இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வித்தவுட் எனாமல், அதாவது மேலே இருக்கிற எனாமலை எடுத்துகிட்ட பிறகு இந்த சைஸ் கிடைக்கும்ன்றது அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ 24 கேஜி அப்படின்னு சொன்னால் 0.559 எனாமல் இல்லாமல் இருக்கணும். எனாமலோடு சேர்த்திங்களன்னா 0.629 எனாமலோட கிடைக்கும். இது என்ன எனாமல்னால் கிரேடு 2. நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக கிரேடு 2 தான் கிடைக்கும். அதனால் நான் கிரேடு 2க்கான லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கிரேடு 1 இருக்குது, கிரேடு 3 இருக்குது. ஆனால் அது மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க, கிரேட் 2 தான் கிடைக்குது. அதனால் நான் கிரேடு 2 கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வித்தவுட் எனாமலில், அதாவது மேலே இருக்கிற எனாமல் இல்லாமல் என்ன சைஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாவே அந்த சைஸை நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எனாமலை பற்றி பிரச்சனை இல்லை. இதுதான் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷன் தவிர இருக்கிற 3 ஆப்ஷன். இதை பேசிக்காக சின்ன கடை வச்சுக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் எல்லாம் நம்ம இன்புட்டாக சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.